தசரதா, என்னையா? உன்னுடைய பிள்ளை ராமனை நான் கேட்டு வந்திருக்கின்றேனப்பா. ஓ, என் பிள்ளை ராமனை நீங்க கேட்டு வந்திருக்கீங்க. தாடகியின் அரக்கிய சங்காரம் செய்ய வேண்டுமானால் மனிதர்கள் எவராலும் முடியாது. முடியாதம்மா, முடியாது. ஒரு பிள்ளை 4 பேரிலே சரி, மூத்தவனாகி அந்த ராமனை எனக்கு தருவாயா தசரதான்னார். என் மகன் ராமனை தருவதா? ஐயா சுவாமித்திர மகாமுனிவரே, இளையோர வச்சுக்கிடுங்க. நீங்க சொன்னவர் இல்ல லட்சுமண பெருமாள் வச்சுக்கிடுங்க. மேல கட் பண்ணி இந்த பாக்ஸை மட்டும் போடுங்க. வேலை ஃபுல்லா எல்லாம் கட் பண்ணுங்க, கோயிலுக்கு மட்டும் போடுங்க. ஐயா விஸ்வாமித்திர மகாமுனிவரே, என்னையா? நீங்கள் சொன்ன வார்த்தை கேட்ட உடனே கண்கள் 2 கலங்கி விட்டது விஸ்வாமித்திர மகாமுனிவரே. சரி, ஏன் தசரதா? எதற்காக ஐயா? ஐயா விஸ்வாமித்திர மாமுனிவரே, சொல்லுங்கள் ஐயா. என்னுடைய பிள்ளை ஹரி ராமச்சந்திர பூவதியை கேட்டு வந்திருக்கின்றீரே. ஆமாம்மா. தவம் இருந்து ஐயா பெற்ற பாலம் பெற்ற பாலம் மகந்தா ராமநாதன் தவம் இருந்து பெற்ற பாலம் பெற்ற பாலம் விஸ்வாமித்திர மாமோனியே, கண்ணான ராமனை நான் தரவோ மாட்டேன், நானே தந்திட்டாரோ ராமனை நான் தரவோ மாட்டேன், ஆனை பாடை தந்திட்டாரோ ஹரி ராமனை நான் தரவோ மாட்டேன். விஸ்வாமித்திர மகாமுனிவரே, என்னையா? என் பிள்ளை ராமனை கேட்டு வந்திருக்கிறீரே. நீங்க செய்யக்கூடிய வேள்விக்கு ஆமா என் கண்ணரண்டே தரையும் கொண்டு போகிறா. உன் கண்ணு 2 கொண்டு அரவிந்துல போடுங்க ஐயா. அரவிந்தில அரவண்டிலையா? அரவண்டுல கொண்டு போடுங்க ஐயா. அரவிந்துன்னு சொல்ல தெரியாம அரவண்டுங்கிறீங்களா? எங்களுக்கு அரவண்டு காவண்டு தான் தெரியும். அதான் கேட்டேன். நீங்க செய்யக்கூடிய வேள்விக்கு என் உயிரை தரட்டுமா தசரதராகி, என் உயிரை தரட்டுமா சுவாமித்திர மகாமுனிவரே? உங்க உயிரை கொண்டு நான் என்னையா செய்ய போறேன்? தசரதான் உயிரை பிடிக்க வந்த யமன் என்று நீ நினைத்தாயா? நினைக்கவில்லை ஐயா, நினைக்கவில்லை. என்னுடைய ஆணைப்படைகள், குதிரைப்படைகள், காலாட்படை, கையாட்படை, மன்னர், மாண்டலிகர் மற்றும் மந்திரி பிரதிநிதிகளை அனைத்து தருகிறேன் கொண்டு போகிறா. எதுவுமே வேண்டாயா? எங்களுக்கு ஸ்ரீராமச்சந்திர பூபதியே போதும். தசரதா, நான் கேட்பது ஒன்று, நீ சொல்வது ஒன்று. ஆமா, நான் கேட்டு வந்திருப்பதோ உன்னுடைய பிள்ளை ராமனை கேட்டு வந்திருக்கிறேன். ஹரிராமச்சந்திர பூபதியே கேட்டு வந்திருக்கிறேன். நீ பரதனை தரட்டுமா, இல்லை சத்ருக்கனை தரவா, இல்ல இளையவர்களை தரட்டுமா? சரி அப்படின்னு கேட்கிறியே. ஆமா தசரதா, என்ன? நான் ஒன்று சொல்லுகிறேன் கேளப்பா. சொல்லுங்கள் ஐயா. ஐயா விஸ்வாமித்திர மகாமுனிவரே, என்னம்மா? நீங்க செய்யக்கூடிய வேள்விக்கு ஆமா பரதமெல்லாம் சண்டை போட லாய்க்கு இல்ல. அப்ப சத்ருக்கன் சண்டை போட லாய்க்கு. அவன் ரொம்ப சின்ன பையன், இப்ப கீழே விழுந்துட்டான் பாத்தியா? ஆளு ரொம்ப அழகா இருப்பான். லட்சுமணனை கொட்டு போங்க ஐயா. விஸ்வாமித்திர மகாமுனிவரே, என்ன ஐயா? நான் வரட்டுமா? உங்களை கொண்டு போய் என்னையா செய்ய? தசரதா, உனக்கோ வயதாகி விட்டதப்பா. வயதாகி மூத்து, எல்லாருக்கும் மூத்து போயிட்டீங்க ஐயா. என்னையா? எல்லாரோட மூர்த்து போயிட்டீங்க ஐயா. அப்படியா? ஆமா, எல்லாரையோட மூத்துட்டாங்களோ? ஏன்னா வயசு 105 ஆகுது. 107ஆவதுமா? 105 தான் கேள்விப்பட்டோம். எங்கிட்ட 107ன்னு அவர் சொன்னாரு. உங்ககிட்ட ஒண்ணு சொல்றாரு, எங்கிட்ட ஒண்ணு சொல்றாரு. ஏன்னா அவர் வயசு அப்படி. ஐயா விஸ்வாமித்திர மகாமுனிவரே, அப்படி என் பிள்ளை ராமனை கேட்பதாக இருந்தால் என்னுடைய அரண்மனையில் இருக்க தேவையில்லை. சரி தசரதா, என்ன? நான் அப்பதே பாத்துக்கிட்டு இருக்கேன், 1/2 மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, என் பிள்ளை ராமன், என் பிள்ளை ராமன் உன் நெஞ்சிலே அடிக்கிறாய தசரதா. ஆமா, இந்த ராமன் என்ன உன்னுடைய பிள்ளையா? நான் தவம் இருந்து பெற்ற பாலன் ஐயா. என் மனைவி கோசலை வயிற்றில் பிறந்தவன் ஐயா, கோசலை ராமன். சரி, அப்படி என்று நீ நினைக்கிறாய் தசரதா. ஆமா, ஆற்று மணலை கூட எண்ணி விடலாம், ராமனுடைய பிறவி எண்ண முடியாதப்பா. முடியாதம்மா, முடியாது. தேரி மணலை கூட எண்ணி விடலாம் தசரதா, ஸ்ரீ ராமனுடைய பிறவி எண்ண முடியாது. சுவாமித்திர மகாமுனி ஐயா, முடியாது ஐயா. சுவாமித்திர மகாமுனிவரே, என்னம்மா? அப்படியா புள்ள ராமர் என்றைக்கு எப்ப யாருடைய வீட்டுல பிள்ளையா பிறந்திருக்கிறா சொல்லுங்க பார்ப்போம். சரி, நானும் அரண்மனைக்குள்ள வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் தான் கீழே உட்கார்ந்தார். ஒரு நாற்காலியில உட்கார்ந்தார் தசரத சக்கரவர் விஸ்வாமித்திர மகாமுனிவர். ஆமாமா. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், கேளு தசரதா கேளு. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ராமனுடைய பிறவியை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் ராமனை கையில தரியான்னு பாப்போம். சரி, நீர் சொல்ல, அதுக்கப்புறம் தரவ முடியுமா முடியாதுன்னு நாங்க சொல்லுறோம். இந்த கதையை சொல்றது யாரு? யாரையா சொல்ல போற? விஸ்வாமித்திர மகாமுனிவர் தசரதற்கு சொல்ல போறார். சரி, கேளு தசரதா கேளு. சொல்லுங்க ஐயா. முன்னொரு காலத்தில் சரி கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாரக யுகம் என்று 3 யுகம் இருந்தது. ஆமாமா, சொல்லுங்க பாப்போம். எங்க சொல்ல? நீங்க சொல்லும்போது நாங்க உளிங்கிட்டோமே. இல்ல சொல்லுங்கம்மா. நீங்க சொல்லும்போது நாங்க உளிங்காச்சு. எங்க சொல்ல? 3 பிறத்த அந்த அம்மா சொல்லும். 3 யுகம் சொன்னீங்க இல்லையா? 3 யுகத்தை சொன்னீங்க இல்லையா? சொல்லுங்க பாப்போம்.
அதான் சொல்லியாச்சு. இவ்வளவு நாள் என் கூட எல்லாரும் வாரியல்ல, 3 உலகத்தை சொன்னேன் பாத்தீங்களா? உங்களுக்கு சரஸ்வதி நாவல கூடி இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா. எங்களுக்கு கேளுங்க. சொல்லணும் நினைச்சா தான் சொல்ல முடியும், சொல்லக்கூடாது நினைச்சா யாரும் சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா சரஸ்வதி இங்க பக்கத்துல தான் இருக்கா. நாவல கூடியறல எப்ப 4 பிதி மிதிக்கத்தான் சொல்லணும். கிரேதாயகம் திரேதாயகம் துவாரக யுகம், 3 யுகம் இருந்தது. சரி, அதுல கிரேதாயகத்துல ஆமாமா இரண்யன் இரண்ய ஆக்குதன் என்று அண்ணன் தம்பி 2 பேர். சரி, 2 பேரும் ரொம்ப கொடுமைக்காரர்கள். ரொம்ப கொடுமைக்காரங்க. எப்படி கொடுமைக்காரர்கள்? எப்படி அம்மா? ஒரு ஊர்ல பகலையில வம்புக்கு போய் சண்டை செய்வாங்க. சரி, வலசாரி இடசாரி வைப்பான். இரவில இந்த ஊரெல்லாம் அடங்கிய பிறகு சரி ஊரை ஒரு கரையில இருந்தே பாய் மாதிரி சுருட்டிடுவான். ஊரையே பாய் மாறி சுருட்டி தலையில வச்சு சுமந்து சரி திருச்செந்தூர் கடல்ல கொண்டு போட்டு வந்துருவாங்க. அதான் இப்ப திருச்செந்தூர் கடல்ல மிதக்கும். அப்படி ஒரு கொடுமை வாய்ந்தவர்கள் இரணியனும் இரணி ஆக்குதனும். அப்ப இரணியனுடைய மனைவி பெயர் இரணிய ரூபி. சரி, இளநிய ரூபி. இரணியனுடைய மனைவி இளநிய ரூபி. மனைவி பெயர் இரணிய ரூபி. எங்களுக்கு எப்படி இளநிய ரூபின்னு கேட்கணும். இளநீ குடிச்சதுனால தான் மிஸ்டேக் நாங்க, அதனால தான் அது தெரியுது. போன வாரம் ஆத்துக்குள்ள கடை நம்ம என்ன ஒரு புதுக்குடியிருப்புல. ஆமா, இல்லைன்னா எங்களுக்கு அது மறந்துருக்கும். கரையடி மடை கோயில்ல ஆத்தங்கரை சொடல இளநீ கொடுத்தாரு. ஆமா ஆமா, அதுக்கு குடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி வந்தது. அப்படியா? அதனாலதான் இளநீர் ரூபிங்கிறது எங்களுக்கு ஞாபகம் வருது. அப்படி ஞாபகம் வருது. அப்போ இரணிய மன்னனுக்கும் இரணிய ரூபிக்கும் ஆமாமா எல்லா செல்வங்களும் இருக்கிறது, பிள்ளை செல்வம் மட்டும் கிடையாது, குழந்தை செல்வம் இல்லை. சில காலம் கழித்து சரி இரணிய மன்னன் செய்த தபோபலத்தின் மகிமையினால் 12 ஆண்டு காலத்திற்கு பிறகு இரணிய ரூபிக்கு அழகான ஒரு பாலகன் பிறந்தான். அழகான பாலகன் பிறந்தான். அவன் பகவானுடைய அருளால பிறந்ததுனால சரி அவனுக்கு பக்த பிரகலாதன் என்று பெயர் கொடுத்து பேரோமிட்டு அங்கே பிரகுலமா இளைதன்மை வளர்த்து வாராரு. பிரகுலமா பிள்ளைதனே வளர்த்து வாராரு. ஒரு வயது 2 வயது 3 வயதாச்சு, கொஞ்ச நல்ல வயது நீலை முடியறைக்கு காது குத்தி கடுக்கடிட்டு கண்ட சரமாலையிட்டு 4 வயது நீலை தந்தோடி விளையாடுவா. 5 வயது நீலை பிரகலாதனுக்கோ வயது 5 வயதாச்சு. சரி, இரணிய மன்னன் சொல்லுகிறார். என்னமா சொல்லுகிறார்? பெண்ணே இரணிய ரூபி, என்னையா? பிள்ளைகளுக்கு கண் வேண்டும். ஓ, கண் வேண்டும். என்ன கண் வேண்டும்? பிள்ளைங்களுக்கு கண் வேண்டும், என்ன கண் வேண்டும் சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு நாள் வில்லு பாடி இருப்பாங்க, உங்க கோயில்களுக்கு நீங்க கேட்டிருப்பீங்க, பிள்ளைசை புலவர்கள் சொல்லி கொடுத்திருப்பாங்க. பிள்ளைகளுக்கு கண் வேண்டும் சொல்லி இருப்பாங்க. என்ன கண் சொன்னாங்க? ஆனக்கண் வேண்டும். என்ன கண்? ஆனக்கண். ஓ, ஆனக்கண்ணு. பூனக்கண்ணு வேணும் கேட்கலையோ? யானக்கண்ணும் இல்ல, பூனக்கண்ணும் இல்ல, பிள்ளைகளுக்கு கல்வி கண் வேண்டும். ஓ, கல்வி கண்ணு வேண்டும். மந்திரம் கால் வேண்டும், மதி முக்கால் வேண்டும். சரி, மந்திரம் கால் வேண்டும், மதி முக்கால் வேண்டும். நம்முடைய குழந்தை பிரகலாதன் பாடசாலைகளில் சென்று படிக்கக்கூடிய பாடங்கள் அத்தனையும் படிக்க வேண்டும். சரி, என்ன செய்யணும்? பாடங்கள் அத்தனை படிக்கக்கூடிய பாடங்கள் அத்தனை குழந்தை படிக்கணும். சரி, படிக்கிறத விட்டுட்டு ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு எங்க ஊருக்கு பச்சைக்கார தான் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரி, அன்னைக்கு பச்சைக்காரி ரிப்பேர் ஆயிரும், டவுன் பஸ் விட்டுருப்பாங்க, இவன் பச்சைக்காரு வரும்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருப்பான். நைட்டு 10-10:30 வரை உட்காந்துருப்பான். அப்போ கீழே ஒரு பேப்பரை வச்சு நம்ம படுப்போம். சரி, நம்ம பச்சைக்காரனைக்கு வரல அப்படின்னு பேப்பரை விரிச்சு கீழே படுக்க புறப்படுவான். காவல்துறை அதிகாரி வந்து லத்தி கம்பிட்டு 2 குடுப்பு கொடுத்து எழுந்திரி, எங்க என்ன என்ன படுத்திருக்க, நீ எங்க போகணும்? சரி, ஐயா நான் மாதிரி நான் ஓட மறைச்சா போனோம், இங்க ஊருக்கு போற பச்சைக்காரி இன்னைக்கு வரல. சரி, பச்சைக்காரி ரிப்பேர் ஆகி போச்சு, டவுன் பஸ் அப்பதே வந்துட்டு போயிட்டு இதுல ஏறி விளக்குல இறங்கி நட. சரி, விளக்குல இறங்கி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பஸ்ல ஏத்தி விடுவாங்க. அதுக்கு ஆளாக கூடாது. சரி, பிள்ளைகள் 4 எழுத்து படிக்கணும். ஒரு 4 எழுத்து படிக்க வேண்டும். ஆமா, ஆனா அவனா ஈனா ஈயனா, அந்த 4 எழுத்து மட்டுமல்லமா பள்ளிக்கூடத்துல சென்று பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடங்கள் அத்தனை படிக்க வேண்டும். என்னம்மா?
டி ஏ பி சி டி 4 எழுத்து போதும். பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடங்கள் அத்தனையும் படிக்க வேண்டும். அப்போ வாத்தியாரை வரவழைத்து சரி இரணிய மன்னன் சொல்லுகிறார். என்னம்மா சொல்லுகிறார்? அங்க வாத்தியாரை வரவழைத்து இரணியர் யாதே சொல்வார். அருமையா சட்டா பிள்ளை வார்த்தை வந்து சொல்ல கேளா. என்னுடைய மகனே கேட்டா ஏற்ற பிள்ளை பரகலாதே படிப்பு சொல்லி கொடுத்தீரானா பால் மாடு தாரேனையா. வாங்க சட்டா பிள்ளை வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். நீங்க தானே ஆசிரியர்? நாங்களே தான் ஆசிரியர். ஆசிரியர் பின்னால இருக்காரு. ஏபிசிடி சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா அவங்க கைக்குள்ள படிச்சவங்க ஒருத்தனையுமே ஊர்ல இல்ல, பூரா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டான். சரி அதாவது எங்க பையன் பிரகலாதனுக்கு நீங்க தான் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் ஐயா. அப்போ பிரகலாதனை ஏடு சேர்த்தார்கள். சரி என்ன செய்தாங்க? என்னமா செய்ய வேண்டும்? பிரகலாதனை ஏடு சேர்த்தார்கள். ஓ ஏடு சேர்த்தார்கள். நல்ல நாள் குறித்து கொண்டு பள்ளிக்கூடத்துல விட்டாங்க. சரி பிரகலாதன் பார்த்தான். ஆமா ஐயா சட்டாம்பிள்ளை வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம ஸ்கூலுக்கு நான் புது பையன் சேர்ந்திருக்கிறேன். சரி நான் தான் இரணிய மகாராஜாவுடைய பிள்ளை பிரகலாதன். எங்க அப்பா அந்த நாட்டுக்கே ஒரு மன்னன். சரி அவருடைய பிள்ளை ஒரே பிள்ளை நான் பிரகலாதன். ஒரே பிள்ளை செல்ல பிள்ளை. எனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுங்க நான் படிக்கிறேன். சரி சரி தம்பி. என்னையா நேற்று நான் நடத்துற பாடங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா? நீங்க என்ன பாடையா நடத்தினீங்க? நேற்று நாயும் நரியும். ஓ நாயும் நரியும். அது நாய் கண்ண நரி குருடாக்கிருமப்பா. அது வெரைட்டி வெரைட்டில பிடிக்கும். பிடிக்கும். அதாவது இன்றைக்கு நான் முதல்ல இருந்தே உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க போறேன். சரி முதல்ல இருந்தே. ஆமா என்ன புது பையன் சேர்ந்திருக்கிறான். ஆமா அதனால முதல்ல இருந்தே பாடத்தை கற்றுக் கொடுக்க போறேன். சரி இப்ப பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் ஐயா. சொல்லுங்க சட்டா பிள்ளை நாங்க படிக்கிறோம்னா. சரி அப்போ முதல்ல பாடத்தை ஆரம்பிச்சிருவோம். குருவே நன்றாக துணை அறிவோ நன்றாக துணை. குருவே நன்றாக துணை. குருவே நன்றாக துணை. சாப்பிட்டோமா? நல்லா சாப்பிட்டோம். எங்க சாப்பிட்டோம்ல நாங்க. ஆமா மாதிரி தெரியலையேன்னு பாத்தீங்க. எங்க பாக்க அப்படி தெரியலையோ. ஆமா இரணியோ நம அறிவோ நம. இரணியோ நம அறிவோ நம. இரணியோ நம அறிவோ நம. இரணிய நம அறிவோ நம. தம்பி என்ன உலகத்துல உங்க அப்பா இரணியனுடைய ஆட்சி தாண்டா நடக்கிறது. சரி அதனால இரணியோ நமன்னு சொன்னா நீ அறிவோ நமோ நாராயணன் சொல்லுகிறாருக்கு. அனைத்து உயிர்களுக்கும் அறிதாயா முதல்ல. ஐயா சட்டாபிள்ள என்ன எங்க அப்பா இரணியனுக்கு வீட்டுக்கு தான் கடவுள். சரி நம்மை படைத்தவன் அரிதானே. ஆமா அதனால அரியனுடைய நாமத்தை தான் நான் சொல்லுவேன். சரி இவன் குருவுக்கு மிஞ்சி சிசியன் ஆயிட்டான். ஆமா எப்பா தம்பி என்ன குரு வணக்கத்தை தான் ஒழுங்கா படிக்கல. சரி நான் பாடத்தை ஆரம்பிக்கிற ஒழுங்கா படிக்கிறியா? ஆரம்பிங்க ஐயா. நீங்க கரெக்டா சொல்லி கொடுத்தா நான் கரெக்டா படிப்பேன். ஆமா இல்லன்னா என் வழியில நான் படிப்பேன். நீங்க தப்பா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு மேல தப்பா படிப்பேன். நான் படிப்பேன். சரி சரி அப்ப பாடத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஆமா என்று சட்டாம்பிள்ள பாடத்தை ஆரம்பிக்கிறாரு. எப்படி அம்மா ஆரம்பிக்கிறாரு? எப்படி எப்படி அம்மா? சட்டாம்பிள்ள உங்களுக்கு படிக்க தெரியலையே. சரி எதற்காக பாடு சொல்லுத? 2 எழுத்த கீழே போட்டுட்டீங்களே. ஒரு 2 எழுத்து கீழே போட்டோமா? ஆனவனவே தெரியாதா? ஓ அதெல்லாம் கிடையாது. நாங்க சாட்டா தான் போவோம். சட்டாபிள்ள இல்லையா? ஈனாவில இருந்து பாடத்தை ஆரம்பிக்காதீங்க. சரி பிரகலாதன் சொல்ற மாதிரி பாடத்தை ஆரம்பிக்க. துணிஞ்சு படிங்க. சரி என்னானாலும் நானாச்சு. பள்ளிக்கூடத்துல எப்படிப்பா படிச்சிய? நாங்க பள்ளிக்கூடத்துல நாங்க சார் சொல்லி தந்த மாதிரியே படிச்சோம். ஆனாவன் சொல்றதுக்கே இவ்வளவு திணறீல. எப்படி படிச்சிய பள்ளிக்கூடத்துல? பள்ளிக்கூடத்துல நாங்க ஸ்கூல்ல மார்க் வாங்குவோம். அதான் கேட்டேன். கரெக்டா வாங்கிருப்பிய. முயல் பிடிக்க நான் மூஞ்ச பார்த்தாலே தெரியாது. அங்க நாங்க எப்படி என்ன செய்யணும் கேளுங்க. அங்க சார் வந்து முட்டை முட்டையே போடுவாரு. நாங்க இங்க பின்னால 1 போட்டுக்கிடுவோம். அப்போ 100க்கு 100. பரவாயில்ல. ஏன்னா அப்படியே கொண்டு எங்க அம்மா அப்பாட்ட காமிப்போம். நம்ம பிள்ளைய நல்லா தான் படிச்சிருக்கு. எங்க அப்பா அம்மா அப்பா ரொம்ப கொஞ்சுவாங்க, பெருமையா நினைப்பாங்க. ரொம்ப ரொம்ப பெருமை. சரி தம்பி பிரகலாதா, என்னையா நீ என்கிட்ட படிச்சுக்கிட மாட்டேன்.
சரி இப்போதே உங்க அப்பா கிட்ட வா என்று பிரகலாதனை கையோடு அழைத்துக் கொண்டு என்னுடைய அரண்மனைக்கு போக வேண்டும் என்று சொல்லி இரணியானை தான் அழைத்து வருகிறாரு சட்டா பிள்ளை. வாட வாட பிரகலாதா வார்த்தை ஒன்று சொல்ல கேள என்னிடத்தில் படிக்க மாட்டேன். தம்பி பிரகலாதா என்னையா நீ என்கிட்ட படிச்சுக்கிட மாட்ட. சரி நீ உங்க என் படிப்பையும் தாண்டிட்டப்பா. ஆமா குருவுக்கு மிஞ்சிய சிசியன் ஆயிட்ட. அதனால இப்போதே உங்க அப்பா கிட்ட வா. சரி கைப்பிடியா பிடிச்சு கூட்டு வர்றாரு என்று பிரகலாதனை கையோடு பிடித்துக் கொண்டு இரணியனுடைய அரண்மனைக்கு வருகிறார் சட்டா பிள்ளை. சரி வராரு இளநீ அங்க சட்டாம்பிள்ளை அங்க வருகிறாரு. ஐயா வாங்க. ஆமையா